விடிஞ்சாத்தான் வெளிச்சம் வரும். வெளிச்சம் தெரிஞ்சாத்தான் ஆக உலகத்துல மனிதன் பிரவேசிக்க முடியும், வாழ முடியும். விடியட்டும். இல்ல ஒரு பொம்பளை மாதிரி ஒரு பொம்பளை 7 நாள் விடியாமல் வைத்தாலே நலவினியாகப்பட்டவள் தன்னுடைய கணவனுடைய உயிரை பாதுகாக்கணும்ல. பொழுது விட்டு இருந்தால் உன்னுடைய கணவன் உயிர் பறிக்கப்படும் சொல்லி யாரு முனிவர் வந்து சாபம் எடுத்துட்டாரு. அப்ப பொழுது விடிஞ்சா தானே என் கணவன் உயிர் போகும். பொழுதே விடியாமல் இருக்கும் 7 நாள் நிறுத்தி வைத்திருந்தா. எல்லாரும் போய் வேண்டுக்கிட்டாங்க, என்னடா குடும்பம், உலகத்துல வந்து வெளிச்சம் என்பது இருள் என்பது நோங்கி ஒளி என்பது வந்தா தானே உலக உற்பத்தி ஆக முடியும். அப்ப எல்லாரும் வேண்டிக்கிட்டதுனால அது மாதிரி உன்னால செய்ய முடியும், இல்ல முடியாது அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. அதற்கு முன்னதாக இப்ப நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி விதிங்கிறத நீ நிலநடுறது ஆளா இருந்தா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான். எங்க நீங்க மதியை பயன்படுத்தி சொல்லுங்க பாப்பா, எப்படி சொல்லுவீங்க? ஐங்கரனும் கொம்பிழந்தான், அனந்தரும் தடம் இழந்தான், குண்டவன் கிரகமெல்லாம் பொருந்திய யோகியானான். சரி சரி. சதுர்முகனுக்கு ஒரு சலச அறுக்கப்பட்டது. அப்புறம் பரமேஸ்வரன் போய் பிச்சை எடுத்தான். ஆமா, இது விதியா மதியா? எல்லாமே வந்து விதிதான். எப்படி சொல்ல முடியும்? விதி பிரகாரம் சும்மா மொட்டையும் குட்டையில விழுந்தது மாதிரி நீ சொன்னா நான் ஏத்துக்கிறேன். நெட்டையில நம்பனால நம்பலாம், குட்டையில நம்ப கூடாது. ஆமா, ஏன்னு கேட்டா அதுக்கு நெட்டையில நம்பலாம் குட்டையில நம்ப கூடாதுன்னு சொன்னா அன்னைக்கு ஆக ஆத்துக்கு நெட்டையே சோத்துக்கு குட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, மேலாக ஓடக்கூடிய ஆத்த நம்பி இறங்கி போயிடலாம், கரை செஞ்சிடலாம். குட்டையாக இருக்கக்கூடிய குளத்துல கால் வச்சோம்னா உள்ளூர் கரைகளுக்கு தான் தெரியும் எவ்வளவு ஆழம் இல்லைன்னு. அதுக்கு தான் நான் மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்க. மண் குதிரையை நம்பியா மண் குதிராக குதிரைக்கு குதிருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆடி காத்துல அம்மையா பறந்து போக அப்படின்றாங்க. ஆடி காத்துல அம்மி வந்து பறக்குவாங்க. அது எவ்வளவு பாறாங்கல்லே. அம்மை நோயாகப்பட்டது வந்து வந்த தள்ளுப்பாகப்பட்டது பருவ காற்று. ஆடி மாசம் அடிக்கிற பருவ காற்று உடம்பில் பட்டோம்னா அம்மை நோய் வந்த தள்ளுப்பாகப்பட்டது வரையும் அப்படின்றதுக்காகத்தான் ஆடி காத்துல அம்மையும் பறந்து ஓடும்ன்றத பதில ஆடி காத்து அம்மியும் பறந்து ஓடும்ன்றாங்க. நீ சொல்றீங்க அப்புறம் என்னதான் சொல்லக்கூடாது? கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? கை புண்ணுக்கு இல்ல, இதான் கை புண்ணுக்கு பாத்தோட கண்ணாடி வச்சுதான் பாக்கணுமா? கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் மாதிரில இருக்கு. ஆமா, குண்டா காரணம் போட்டாலும் குண்டான் சோத்துக்கு வழி இல்ல. நீ என்னவோ காவலகரனுக்கு கண்டதெல்லாம் நஞ்சா தெரியும், மஞ்சளா தெரியும். ஆள இல்லாத ஊர்ல இழுப்பப்புதான் சக்கரங்களாம் ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிறேன். ஆட தெரியாத தெரு கோணா இருக்கிறதால ஆடலைங்கள மாதிரி இருக்கு. வாயில சக்கரையை போட்டுவானே தப்புவானோ துப்புவானோ எவரமானவே துப்பிடுவேன். அப்புறம் தான் வந்து நல்ல ருசியா இருக்கிறவங்க எப்படி பாப்பேன். ரொம்ப பேர் அப்படிதான் தெரியுறாங்க. அந்த மாதிரி நல்லவா பாருங்க, நாக்கல முச்சின் சேர்ந்து ஆடக்கூடாது. சொன்னா நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியாது, செவனுக்கு தெரியாது. கரகட்ட நாய் உரப்பட்ட வயல போய் மோந்து பார்த்தவங்க நீங்க பேசாதீங்க. ஒண்ணுமே ஆட தெரியாத ஒரு புண்ணியாவது தெரு கோணம் இல்லாட்டா நான் ஒரே நாய் கட்ட கேட்டுக்கு நாயத்தெல்லாம் நீவி கேட்டுச்சு. அந்த மாதிரில இருக்கு. அப்படிக்கே ஓண்டதே இருக்கு. ஏகது ஏன் ஆடி பட்ட தேடியது என்ன பட்டத்தை வர நஷ்டமா போயிடும்ல. அந்த மாதிரி ஆன மயிலாட தண்டு இருந்த வான்கோழி தானும் அது போல பாவித்து ஆடிச்சு அப்படியே வந்து ரெக்கை விடிச்சு ஆடலாம்னு. மயிலுக்கும் காணாங்கோழிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. மயிலுக்கு எத்தனை அறிவு? என்ன அதுக்கு வந்து 4 அறிவு தான். அப்ப காணாங்கோழி அதுக்கு 4 அறிவு தான். காணாங்கோழியை சொல்றியா இல்ல வேற சொல்றியா? நான் அதத்தாங்க சொன்னேன். அதாவது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி காணாங்கோழி இல்ல, அது வேற. ஆமா, கண்டிருந்த வான்கோழி வந்து தோகை அப்படிதான் இருக்கு. அது பாக்குறதுக்கு அப்படி இருக்கும். அது வந்து நெட்டையா இருக்கு, கொஞ்சம் குண்டையா இருக்கும். அதே மாதிரி தான் பாம்பு படம் எடுக்கணும். நாக்கல முச்சு படம் எடுக்க முடியுமா? பாம்பு படம் எடுத்தான்னா நல்லா இருக்கும். நாக்கல முச்சு படம் எடுத்தா யாரு பாப்பானா? அது நல்லா இருக்கு. நாக்கு இல்லாத பூச்சிக்கு அவ்வளவு சேட்டை. நாக்கு இருந்து நல்ல மீனாட்ட நீங்க பேசாதீங்க சுவாமி. இருமா இருமா, என்ன பொறுமான்னா பந்ததி ஏட நாவத்தில் தான் சட்ட இருமான்னு சொல்லக்கூடாது சுவாமி. கேட்ட கேள்விக்கு முதல்ல என்ன கேட்ட கேள்விக்கு அத மாத்துறதுக்கு பேசுறீங்க. அப்ப என்ன மாத்துறதுக்கு? நீங்க ஏமாத்தாம இருங்க. சொல்றேன்லமா, நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? ஐங்கரன் கொம்பே வந்தான். ஆமா, யாரு ஐங்கரன்ங்கிறது? யாரு? ஐங்கரன் யாருங்க? விநாயகர். ஆமா, விநாயகருக்கு ஒரு கொம்பாகப்பட்டது ஒடிந்தது. இது விதியா மதியா? எதுக்கு ஒடிச்சாரு? மனவரன்னு பேசக்கூடாது, விஷயத்தை சரியா சொல்லணும். ஒண்ணு தெரிஞ்சுனா ஒத்துக்க, தெரியாதுன்னா பிரச்சனை விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆக எல்லாம் வல்ல விநாயகருக்கு ஒருத்த பக்கத்துல தந்தம் இல்ல. அது பதிதாங்க. எப்படி மதிய பயன்படுத்தி தானே ஒடிச்சு எழுதினாரு. பாரத கதையை வந்து எழுதிட்டு ஒன்று அது எழுத்தாடி ஒடுங்கி போச்சு. உடனே என்ன பண்ண, ஸ்லோகத்தை சொல்லி நிறுத்தாம வேதவியாசர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்ன உடனே எழுதிக்கிட்டே வரணும் பாக்குறாரு. சுத்தி முத்தி போய் எடுத்துட்டு வர நேரம் ஆயிரும்ல. தன்னுடைய தந்தத்தை ஒன்னையும் ஒடிந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். இது மதி. ஆக விநாயகனுக்கு இருந்தது பதி ஞானம், பாச ஞானம் என்று சொல்லக்கூடிய 2. அந்த 2 தந்தத்துல ஆக இந்த
பதி அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நமக்குள்ள பதி வேணும். இப்படி பாசத்தை தவிர்த்துறா, பதிய வச்சுக்கிட்டாங்க. பாசம் நிலைக்காது அப்படின்னா அது பாசம்ங்கிறது ஒழுங்கி போச்சு, பதிங்கிறது நின்னுக்கிருச்சு. அந்த வழியில 2 தந்தத்துல ஒரு தந்தத்தை ஒடிச்சு மகாபாரதம் எழுதுறதுனால இன்னைக்கு மகாபாரதம் அப்படிங்கிற மாபெரும் இதிகாசம் நமக்கு கிடைச்சது. இது மதி. எழுத்தாணி எழுதுறாங்க யாரு? வேதவியாசரும் விநாயகரும் 2 பேரும் எழுதுறாங்க. எழுதுற பொழுது என்ன சொல்றாரு கணபதி? வேதவியாசர் சொல்றாரு, அடே கணேஷ் நான் சொல்லிக்கிட்டே வருவேன், நீ எழுதிக்கிட்டே வரணும். கணபதி இடையில நீ நிறுத்தினா நான் திரும்ப சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒப்பந்தம். அப்ப வேதவியாசர் சொல்றாரு, கணபதி எழுதுறாரு, எழுத்தாணி ஒடிஞ்சு போச்சு. ஒடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு? எழுத்தாணியை தேடி போற கால தாமதமாகும். அப்ப என்ன பண்ணுவார்? வேதவியாசர் சொல்றதை நிறுத்திடுவாரு. அப்ப மகாபாரதம் இடையில தடப்பட்டு போகும். அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆக எழுத்தாணிக்கு பதிலா தந்தத்தை ஒடிச்சு எழுதாணிய பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிவை பயன்படுத்தினாரு. அப்ப விநாயகருக்கு கொஞ்சம் என்ன நம்மளை காட்டி எழுதுறவங்க உலகத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் சேட்டையோட விநாயகர் என்ன செஞ்சாரு? நான் எழுதுற வேகத்துக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லவன். சரி, இவருக்கு கொஞ்சம் தலக்கணம் இருக்கு, இந்த தலக்கணத்தை குறைக்கணும்ல அப்படின்னு சொல்லி, அப்ப நான் என்ன செய்யறேன்? அதாவது நீ வேகமா எழுதுறீங்க சுவாமி, அதுக்கு தக்க நானே சொல்றேன். ஆனா சொல்லுகின்ற அந்த ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு எழுதுறேன். பொருள் தெரியாம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதணும் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் சரின்னு சொல்லிட்டாரு. இடையில் என்ன செஞ்சாரு? தெரியாத ஸ்லோகங்களை வேதவியாசர் சொல்ல யோசனை பண்றதுக்கு அவர் சொல்லி முடிச்சுக்கிட்டே போறாரு. வேகமா எழுதும் போதுதான் தன்னை அந்த எழுத்தாணி ஒடிஞ்சு போச்சு. அப்ப இது மதி அப்படிங்கிற ஒரு காரணம். அப்ப அனங்கனும் தடவிழந்தான். அனங்கன் யாருங்க? அனங்கன்னா மன்மதே. ஆக உடம்பு இல்ல. ஆக இந்த உலகத்துல உலக உற்பத்திக்கு காரணம் ஒரு ஆம்பளை பார்த்தோம்னா ஒரு பெரிய மன்மதே, இந்த அம்மா பெரிய ரதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ரதி இந்த உலகத்துக்கு தெரிகிறான், மன்மதன் யாரு கண்ணுக்கும் தெரிவதில்லை. உடம்பு மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு என்ன காரணம்? இது விதியா மதியானம் நடந்ததா? இது விதி பிரகாரம் எடுக்கப்பட்டாலும் மதியை கொண்டு உருவத்தை வாங்கிட்டான். என்ன கேட்டா எல்லாம் அல்ல சுபவர்மன் தவத்தால நிச்சயம் இருக்கிறாரு. இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணணும். ஏன்னா சூரபர்மனுடைய ஆணவத்தை அழிக்கணும் சொல்லி எல்லாரும் போய் அந்த ஈசனை எழுப்பலாக பாக்குறாரு. தவப்படத்தில் இருக்கிறாரு. தவநிலையில இருக்கும்போது நம்ம ஏதாவது எழுப்பிட்டோம்னா நம்மளை பார்த்து கோவப்பட்டுருவாரு, நெற்றிக்கண்ணை திறந்துருவாரு, நம்மளை எரிச்சிருவாரு சொல்லி பயப்படுறாங்க. எல்லாரும் போக முடியல. அப்பதான் இதுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி மன்மதனை அழைத்து நீங்க போய் மலர்கணையால சிவனுடைய தவத்தை கிளைத்து ஆகணும் சொன்னோட போய் 2 பேரும் ஆடி மலர்கணையை கொண்டு என்ன செய்யறாரு? மன்மதனாகப்பட்டவன் தவத்தை கெடுத்துல உடனே கண் விழிச்சு பாக்குறாரு. ஏன் தவத்தை கெடுத்தவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்ணை நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை அப்படியே எரிச்சிட்டார். சிவனாகப்பட்டவன் எரிச்ச உடனே என்ன ஆகுது? மன்மதனை எரிச்சா பக்கத்துல இருக்கிறாரு மனைவி அல்லவா அதிதேவி அழுது தவிச்சு உருன்றா, என் கணவனை நீ இப்படி கொள்ளலாமா சுவாமி? என்ன சுவாமி, நீ எல்லாரும் சொன்னதுனாலதான் நான் என் கணவனை இப்படி ஒத்துக்கிட்டாரு, இப்படி கணவனுடைய உயிரை பெறுது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லமா மறுபடியும் உனக்கு குழந்தையா அந்த குழந்தையா பிறந்து வளர்த்து நீ உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் மன்மதனாகப்பட்டவன் தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்லி வரத்தையும் கொடுத்தார். மதியை கொண்டு அவன் கணவனுடைய உயிரை மீண்டும் வாங்கிக்கிட்டான். நீ சொல்லதை போல அந்த மன்மதன்ங்கிற உருவம் இல்ல, ரதிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீ எப்படி சொல்ல ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா அந்த உருவம் உலகத்துக்கு தெரியணும். ஆனா உலகத்துக்கே தெரியாம ரதியோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது அப்படின்னா அது மதி அப்படிங்கிற விதியை ஒத்துக்கிற முடியாது. விதினா உருவம் வேணும். அப்ப விதி இல்லாட்டா இது மதியான நடந்த சம்பவம் அப்படிங்கிறது அனங்கனும் ஜடமலந்தான். இது 2வது விஷயம். 3வது புங்கவன் கிரேகம் எல்லாம் பொருந்திய யோனியாக இந்திரனாகப்பட்டவன் என்ன பண்ணா? உடம்பெல்லாம் பெண் குறியாக போக கடவுது. எதற்கு ஆசைப்பட்டு இச்சைத்தனமாக ஒரு முனிவுடைய மனைவி மீது கூடினாயும் உடம்பெல்லாம் அதே குறியாக போகிறது சாபத்தை பெற்றார். இந்திரனாகப்பட்டவன் கௌதம முனிவர் சாபத்தை கொடுத்துட்டாருல, அகலியிடம் தவறான முறையில கூடுறதுனால இந்திரன் தானே தேவலோகத்துக்கு அதிபதி தானங்க. கொஞ்சம் கூட அறிவு இருந்தா முனிவருடைய மனைவி தாய்க்கு சமம். போய் திருட்டுத்தனமா போய் அவளோட பேசலாமா? அவ திருட்டுத்தனமாக பேசினதுனால உன் உடம்பெல்லாம் அதே குறியாக போக கடவுள் சொல்லி
சாபத்தை கொடுத்தார். யாரு? கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை. அந்த அகலி என்கிறவ மேல ஆசைப்படுறாங்க இந்திரே. அடுத்த ஒரு மனைவி மேல ஆசைப்பட்ட காரணத்தினால எது நமக்கு ஆசைப்பட்டியோ அதுவே உடம்பெல்லாம் வர கடவுது. அப்ப தேவராஜராக இருந்தாலும் அதை தவறு பண்ணவருக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற நல்ல விஷயத்தை இந்த உலகத்திற்கு நாகரிகமா சொல்லி வைக்கப்பட்ட கதை கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை. கல்லா போகணும், ஒரு ஜடமாயிரு. அது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. நீ ஒரு கல்லா போகட்டும். அந்த கல்லு எப்போ பொண்ணா உருமாறிச்சு? ராமனுடைய அவதாரமாக பெருமாளாகப்பட்ட ராமன் தாய் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் அங்கே கண்டேன் சொல்லுவாங்கல்ல. காலுடைய வண்ணத்தில் பாதம் நடந்து போகின்ற பொழுது அகலியுடைய இந்த கல்லாகப்பட்டது கிடந்துச்சுல, அதுல போய் பட்ட உடனே பெண்ணாக உருமாறினார். அப்ப வனவாசம் சொல்லுகிற பொழுது ராமனுடைய பாதம் மட்டும் கல்லா இருந்ததோ பெண்ணா உருமாறினா. ஆக இதுவும் பரவாயில்ல, விதி மதி அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் இதுவும் மதின்னு தான் சொல்ல முடியும். ஆனா நீ விதின்னு சொல்லுவேன், சரி எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. அடுத்தபடியா பிரம்மன் படைப்பு தொழில், அவனுக்கு 5 தலை இருந்துச்சு. இது 5 ஒரு தலை கிள்ளி எறியப்பட்டது. அது இப்ப எங்க இருக்கு? என்ன விஷயத்தினால கிள்ளப்பட்டது? சாதுர்முகனுக்கு ஒரு சரசு அறுக்கப்பட்டது. இது எதனால அப்படின்னா, இப்ப 5 முகம் அப்படின்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு வந்து சிவனுக்கு வந்து 5 தலை இருந்தது, பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது. அப்ப இந்த பார்வதி என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாரும் சபையில கூடி இருக்கும் போது தேவாதி தேவர்கள் நவகிரகங்கள் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சனி பகவான் மட்டும் என்ன செய்யறாரு, அவங்க நேருக்கு நேர பார்க்காம பின்னாடி பின்முகமாக திரும்பி இருக்கிறாரு. பார்வதி பாக்குறாங்க, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஒரு ஆளு மட்டும் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காரு, இவன் நம்மளை பார்க்கணும்ல அப்படி எண்ணி பார்வதி என்ன செய்யறாங்க, அவனை திரும்பி என்னை பார்க்க இல்ல நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆகப்பட்ட சொன்னாலும் இந்த அம்மா கேட்கல. இது நடந்தா ஆகணும்ல அப்படினால திரும்பி உட்கார சொன்னா சனியுடைய பார்வை பார்வதி மீத பட்ட உடனே அப்பவே மாறி போச்சு. ஒரு சரசு துண்டிக்கப்பட்டது. சிவன் யாரு நான்முகன் யார் அப்படின்னு தெரியாம போய் நடந்த நிகழ்வுனால இப்படி 5 முகம் தலை இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வருது. அப்ப ஒரு தலையை கிள்ளி எடுத்துக்கணும் சொல்லி சிவனாகப்பட்டவர் என்ன செஞ்சாரு, கிள்ளி எடுத்தாரு. அந்த கிள்ளின தலை பரமேஸ்வரன் கையில ஒட்டிக்கிடுச்சு. அந்த ஒட்டிக்கிட்ட தலை எங்க விட்டுச்சு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆக அதே மாதிரி தாரு எல்லாம் வல்ல சிவபெருமானோடு தாருகாவன ரிஷி போய் பிச்சை எடுத்தாரு. பிச்சா பாத்திரம். அந்த பிச்சா பாத்திரம் தான் அந்த சரசு. பரமனோட கிள்ளி எடுக்கப்பட்ட தலை எதுல ஒட்டிக்கிருச்சு? பரமசோட கையில ஒட்டிக்கிருச்சு. இந்த கையில ஒட்டப்பட்ட இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த பாத்திரத்துல என்ன பண்ணுவாங்க, விசித்திரமான பாத்திரம். அந்த பாத்திரத்துல யாரு பிச்சை இடுகிறார்களோ அந்த பிச்சா பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிச்சு அப்படின்னா அது கையா விட்டுரும். அந்த சாபம் கீழே விழுந்துடும். எத்தனையோ பேர் ஆக மாதிரி ஆக கற்பு கரசிகள்லாம் அதுல என்ன பண்றாங்க, அன்னதானம் போடுறாங்க, பிச்சை போடுறாங்க. எப்படி போனாரு? போனா எருமை அவசரப்படாது, ஒண்ணு விடு. அவ அந்த பிச்சா பாத்திரத்துல பிச்சை வாங்குற பொழுது யாருமே நிறைக்க முடியல. அதுக்குள்ள ஒரு புழு இருந்ததா. அந்த புழு என்ன பண்ணுதா, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த பிச்சா பாத்திரம் நிரம்பல. எங்க போச்சு? காசியில போய் அன்னபூரணி அம்மாவா பார்வதி அம்மா மாறுறாங்க. அவங்க அந்த பிச்சா பாத்திரத்துல அன்னத்தை போட்டாங்க. அந்த அன்னம் நிரம்பி வலிஞ்சிச்சு. வலிச்சதோட புழுவு கீழே விழுந்து மடிஞ்சிச்சு. அந்த ஓடும் கையை விட்டு விலகுச்சு. இன்னொரு விஷயம் நான் சரியா சொல்லிட்டேன். ஆக ஒரு சில விஷயங்களை ஆக விதின்னு சொல்லியிருக்க, ஒண்ணு மதின்னு சொல்லியிருக்க. இப்போ சொல்லுவோம். ஆக பிறக்க முக்தி, இறக்க முக்தி, நினைக்க முக்தி, தரிசிக்க முக்தி, வசிக்க முக்தி. இது 5 ஸ்தலம். திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, திருவண்ணாமலையில திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி, மதுரையில வாழ்ந்தா முக்தி, சிதம்பரத்துல ஆக போய் தரிசனம் பண்ணா முக்தி. இதுக்கு என்னங்க இந்த உலகத்துல வேற ஸ்தலங்களே கிடையாது. அங்க மட்டும் சொல்றாங்க. அந்த 5 இடத்துல திருவாரூர்ல போய் பிறந்தா முக்தி அப்படின்னு சொன்னாங்களே. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திருவாரூர்ல நான் ஆரம்பத்துல பேசுகிற பொழுது தேர் அழகுன்னு சொன்னேன். திருவாரூர் தேர் அழகு. ஆமா, எல்லா ஊர்களிலும் தேர் இருக்கு. இந்த தேர் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா உனக்கு? எல்லாம் அல்ல, தேவேந்திரோடைய கட்டளை கிணங்க தேவேந்திரன் என்ன பண்றான், அவன் இந்த தேரை கொடுத்துடுறான். எப்ப கொடுத்துடுறான்? தேவேந்திரனுக்கும் ஒரு அசுரனுக்கும் தேவலோகத்துல கடுமையான போர் நடக்குது. அந்த போர்ல தேவேந்திரன் என்ன பண்றான், அந்த அசுரனை அழிக்க முடியல. அப்ப அழிக்க முடியாம இருந்த உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் இங்க இருந்து போறாரு. போய் என்ன பண்ணாரு, இந்திரனுக்கு இணையா இருந்து இந்திரனுக்கு உதவி பண்றோம்னு அந்த அசுரனை அழிச்சுட்டாரு. அழிச்ச உடனே அப்ப தேவேந்திரன் பார்த்து கேட்கிறேன், முசுகுந்தா நான் செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சுட்ட, உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேள்றா, நான் தாரம்ன்றேன். அப்படி தரேன்னு சொன்னவன என்ன பண்ற, வேற ஒண்ணும் கேட்கல. நீ வச்சிருக்க ஒரு ஆத்ம லிங்கம்,
நீ வழிபட்டுக் கொண்டிருக்கிறாயே அந்த சிவபெருமான் அந்த ஆத்ம லிங்கத்தை என்கிட்ட குர்ரான்னு கேட்டான். அப்படி கேட்ட உடனே அந்த லிங்கத்தை கொடுக்க மனசு இல்லாம நாளைக்கு வான்னு சொல்லிட்டு அதை போல ஒரு 6 லிங்கத்தை உற்பத்தி பண்றான். அந்த 6 லிங்கத்தை உற்பத்தி பண்ணி இந்த ஆத்ம லிங்கத்தை ஒன்னா சேர்த்து 7 லிங்கத்தை வச்சு முசுகுந்த சக்கரவர்த்தி காரையில வந்தவன முசுகுந்தா நீ அந்த ஆத்ம லிங்கத்தை எடுத்துக்கண்ணா. இவர் என்ன பண்ணாரு, இவரு முசுகுந்த சக்கரவர்த்தி சிவபக்தர், அவருடைய அருள்னால அந்த உண்மையான ஆத்மலிங்கத்தை கையில எடுத்துட்டாரு. எடுத்த உடனே அப்பதான் தேவேந்திரன் பார்த்தேன், நம்ம செஞ்சது தப்பு முசுகுந்தா, நான் தவறு பண்ணிட்டேன். இன்னும் இந்த லிங்கங்கள் ஆக சப்த லிங்கம் இருக்கு, இந்த சப்த லிங்கமும் இங்க இருக்க வேண்டாம். இதை என்ன பண்ற, எடுத்துட்டு பூர்வகத்துக்கு கொண்டு போன, அங்க இருந்து கொண்டு வந்தா இதை ஏத்திட்டு போறதுக்கு தேர் வேணும். அந்த தேரை தேவேந்திரனே என்ன பண்றாரு, ஆக ஒரு தேரை உற்பத்தி பண்றாரு. அதுக்கு அந்த தேர் தான் என்ன தேர் தெரியுமா, ஆழி தேர். ஆழினா என்ன, கடல். கடல் போன்ற விசாலமான தேர்ல அந்த 7 சப்த லிங்கங்களையும் கொண்டுட்டு வந்து என்ன பண்ணா, ஒரு லிங்கத்தை திருவாரூர்ல, ஒண்ணு திருவாய்மூர்ல, ஒண்ணு திருக்குவையில, ஒண்ணு திருநாகேஸ்வரத்துல, ஒண்ணு கும்பகோணத்துல, ஒண்ணு திருமலைக்காட்டுல, ஆக இப்படி 7 ஸ்தலங்கள்ல வச்சு இன்னைக்கு சோழ நாடு சோறு உடைத்துனா சோறு மட்டும் இல்ல, அங்கதான் சொர்க்கம். ஆக இப்படி சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னா அதே மாதிரி திருவாரூர்ல என்ன பண்ணா, இந்த லிங்கம் தேவேந்திரனுடைய இந்த லிங்கம் அங்க வரனால அங்க பிறந்தா அது முக்தி அப்படின்னா. அடுத்து திருவண்ணாமலை, அது யாரு தெரியுமா, நான் பெரியவனா நீ பெரியவங்க, சிவனும் பெருமாறும் போட்டி போட்டு அங்க இருக்கிற மலையே அது வேற, அது விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஆக அங்க போய் திருவண்ணாமலை நினைச்சா முக்தி, சிதம்பரத்துல போய் தரிசனம் பண்ணணும். யார, சிவபெருமான. ஆக அவரு காசியில இருக்கிறவர் விஸ்வநாதன், தில்லையில இருக்கிறவர் நடராஜே, தெல்லை எம்பலா நடராஜான்னு சொல்லுவோம் இல்லையா, அவனை தரிசனம் பண்ணணும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. நீங்க பேசிக்கிறீங்க, நான் பேசுறது இல்லையா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன நீங்க இப்ப உங்களுக்காக நாடகம் வச்சிருந்தா நீங்களே பேசிட்டு இருப்பீங்களா? நீ எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? நான் எப்ப பேசவே இல்லையேங்க, என்ன நாடகம் ஒரு செய்ய நான் பேசவே ஆரம்பிக்கலையே. நான் சொல்றதை கேளு, சொல்லுங்க. அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுல நானே தவிர, அதனால நீங்க பேசுறது நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேச மாட்டேன். ஆமா, அதனால பெருசா பேச விட எல்லாரும் சொல்லுவாங்க, பேசல உனக்கு அதிகமா மூஞ்சிய பாரு முகரை பாரு, அதெல்லாம் வேண்டியது இல்லை. அதெல்லாம் நானும் பேச மாட்டேன் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உனக்காக ஒரு வரம் பார்த்து கடவுளை அப்படியா யாரு எந்த நான் பாட்டுல காவல் வேலை பார்த்துட்டு இருக்கேன், மரம் பார்த்துட்டு வந்திருக்கேன், உரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க, எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் எந்த பொங்கலை கேட்டிருக்காங்க எனக்கு புருஷன், அதானே யாருமே. மாப்பிள்ளை பேர சொல்லுங்க சுவாமி, பிடிச்சிருந்தா சமரம். அந்த மாப்பிள்ளை யாரு, எங்க இருக்கிறா, அவ பேர் என்ன, ஊர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இதோ உனக்காக பார்த்த மாப்பிள்ளை யார் தெரியுமா, புறம் சொல்ல ஒருவன் என்று வாழ்பவள் அவன்
வந்து விட்டா ஆடுகின்றானடி தில்லையிலே வந்து விட்டானடி எல்லையிலே ஆனாலே சொல்லுவதாத்தை கேளம் இந்த பரதேசி பையன் பெரிய குபேந்தர் நாங்க யாரா இருந்து போறோம் எனக்கு பிடிச்சிருந்தா சம்மதம் சொல்ல முடியும் நீங்க பாத்து வர மாப்பிள்ளைல நான் சொல்ல முடியுமா நீங்க அப்பா சொல்லி கேட்காம தரையில முடிச்சிட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்க என்னங்க போய் நீங்க என்ன வந்து சொல்றது இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லி அது தரத்திலே தாரத்தை ரெண்டாம் தரமாலாம் போக முடியாது எதிர்கொண்டு வணங்கும் என்னை பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்டால் அன்புலாருக்கு அன்பை கொடுக்கும் அன்புலாருக்கு அறிவை கொண்டு கொடுக்கிறோம் பொருளாளர்களுக்கு பொருளை கொண்டு கொடுக்கிறோம் ஆனா இதுவரை இந்த இடத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிற நல்லதொரு வரனாகிய புருஷன் இல்லாத காரணத்தினாலே நீ சொன்னதை போல நீ பாடியதை போல இது முதல் 60 நாளைய சூரிய உதயத்திற்குள் எவ்வளவான் அந்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அந்த வழியாக பக்கம் ஒன்னை கூட்டி கொடுத்து வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை நடத்துவே இது சத்தியம் இது சத்தியம் நின்று பேசிட்டு போறாரு என்ன பண்றது முருகா கந்தா கடம்பா பதினி வேலா இதையாவது ஒரு கரையையும் தரிசனம் மேல் படி செய்வாய் செந்தில் வடி வேலா முருகன் பெற ஒரு காலத்தால் எல்லாரும் முருகனை பாருங்க
ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சத்திய நமக. சிவனார் இட்டிக்கணிலே ஆறுக்குள்ளாக பிறந்து கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்க்கப்பட்டு என் தாயை உயரும் ஆறுடன் உருவாக ஏற்று சூரனையும் அவருடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ எண்ணெய் மனது கொண்டு வள்ளியை ஆட்கொள்ளும் பொருட்டு தனியாசலத்திலே விட்டிருக்கின்றேன். யானி பெரிய பின்னை மண்ணி கோசி பெரும் முன்னே என்பது போல வருகிறார் நாரதர். இருந்தாலும் இவருடைய தாயை வணங்கி ஓங்கார் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்கார பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாடே, நீங்காரத்துள்ளே இனிதிருந்தானே, கோலமிகத்தாட்டும் கோலகிழித்தாயே, கொடி நலம் கூட்டும் குணமயிலை மாயே, குணமயிலை மாயே, கோலகிழித்தாயே, கோலமிகத்தாட்டும் கோலகிழித்தாயே, கொடி நலம் கூட்டும் குணமயிலை மாயே, குணமயிலை மாயே. அருமை இருந்தவரே, அல்வந்தராயாய் அமர்ந்து திறந்தவரே, அன்பரையாய் அமர்ந்து
நான் நினைத்த காரியம் எத்தனையும் நல்லபடியாக நடந்தது. எனக்கும் இந்த நாட்டுக்கும் உங்க நாட்டு மக்களுக்கும் உங்களது நல்லாசி நடக்க வேண்டும் நடக்க வேண்டும். வருக வருக இசை மேறிய வருக திருநூறு செஞ்சாரே வருக. அதாவது பெருமானே வெகு நாட்களாக இந்த தங்க வேலனை மண்டு விட்டீங்களா ஐயா, மறக்கலாமா நீங்க? இருந்தாலும் ஞானவர்கள் காலத்தாலே என் சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ ஒரு வரவேற்பு. இனிதான உறஞ்சான இது மீதையே இனிதான சுவையான இதே
வந்த நோக்கம் என்னவா? உங்களை வணக்க முடியுமா என்று சொன்னாரே. எல்லாம் அல்ல அருணகிரிநாதன் கந்த அருணபூதி என்கிற எண்ணத்திலே எல்லாம் அல்ல அந்த அருணகிரிநாதருக்கு மட்டுமல்ல எத்தனையோ முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஆக வாரி வழங்கிய தாங்கள் என்னை மட்டுமா விடுவீர்கள், விடமாட்டீர்கள், யாவிருக்க பயமன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களை பார்க்கிற பொழுது எப்படி தெரியுமா? நாயன் செய்யும் என்னை நாடி வந்த போல்தான் செய்யும் நாங்கள் செய்யும் வினைகள் செய்யும் என்னை நாடி வந்த போல்தான் செய்யும் குமரேசர் இருத்தாரும் தண்டையும் சிலம்பும் இருத்தாலும் தண்டையும் சிலம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே, எனக்கு முன்னே வந்து தோன்றினே. எனக்கு முன்னாடி நீங்க வந்து நின்னீங்கன்னா என்னுடைய பாவம் எல்லாம் போய்விடாது முருகா. ஆகையினாலே உங்களுக்காக வருகின்ற வாக்கத்திலே ஒரு கனி ஒன்று கண்டேன் ஐயா. மீண்டும் ஒரு கனி இன்று கண்டு வந்தீர்கள். கண்டு வந்த கணிக்கு செய்யுங்கள். இதோ நான் கண்டு வந்த கணிதமாக சுருக்கமாக இதோ எடுத்து விரட்டுகிறேன். ஆகையினாலே இதோ ரேவதியுடைய அம்சமாக ஐயா முருகையா, ஐயா முருகையா, அக்கறையை தரவே கொய்யாமல் கொய்து அனைத்துக் கொள்வி முருகா வேலவா சண்முகா.
பார்க்கலாம், காதால கேட்கலாம், நாசியால நுகரலாம், உள்ளத்தால் நினைக்கலாம், உடலால் ஐக்கியப்படுத்திக் கொள்ளலாம். தரும் என்பது அனுபவமா அனுமானமா? அனுமானமாக சொல்வது, அனுபவித்து சொல்வது வேறு. இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற அனுமானமாக சொல்வது. சொந்த காட்சியாவே அதுல சுவை கூடிரும். அறுசுவை அல்லவா? தன்னனான தனனான ததறினான காரணம் மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய செடி கணங்களுக்கு எட்டாத உயரத்திலே உங்களுக்கு தான் முயற்சி அடையாது. முயற்சியை திருவரையாக்கும் முயன்றுவர். கற்பகவள்ளியில் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதில் ஆழ்வாய் அம்மா பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் கூட காலத்தில் அனுமதி கருதி ஆக இது கனி அல்ல, கண்ணியைத்தான் உங்களுக்காக பார்த்தேன். ஆரம்பத்தில் 2 பெண்களுக்கு வாக்கு கொடுத்தீர்களே, அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 மங்கைகளில் இளையவரான சுந்தரவள்ளியை நான் கண்ட அந்த மாது. என்ன வாழ்கின்றார்? இல்லை
என்ன இனத்தில் வாழ்கின்றார்? வேடுவ இனத்தில் வாழ்ந்து ஆகவே வேடனாக சென்று அண்ணவனை வணங்கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடி சீக்கிரமே பணத்தோடு கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்திலே வர வேண்டும். உறக்கையிலே பாதைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதிலே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலை குணம். ஆனால் இவை அத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா.
இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்களிலே இந்த குறிஞ்சியமும் மிக மலைகள் மலைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் என்று அருவியை பார்க்கும் பொழுது பாருங்க இடமே அழகு. இந்த நேரத்துல மக்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அழகு. 2 கோடி ஆளை வச்சு நம்ம சிறப்பா செஞ்சுக்குவோம். அதுக்காண்டி ஆள் நின்று ஏமாத்தலாமையா? நீங்க இடம் பொருள் ஏவல்னா எந்த இடத்துல விருப்பம் இருக்கு அதை பண்ணிக்கிறேன். ஆகினால இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை நாம் எப்படி எல்லாம் வரைக்கலாம் சொன்னார். எப்படி வரைப்பா? எப்படி நல்லா வரைக்கலாம். எப்படி வர்ணிக்கலாம்? என்னது முன்னாடி வந்துருக்கோமா இல்லையா? இல்ல தனித்தனியா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போற மாதிரி நமக்கு என்னோட காலத்தை மாற்றினார் கட்சியை மாற்றினார் கோலத்தை மாற்றினார் கொள்கையை மனிதன் மாறவில்லை. மனிதன் மாறவில்லை.
எல்லாமே ஒளிவழி தான் காரணம். எந்த ஊர் பேரு? வையூர். தனுசியாவா? தனுசியா ஒளிபெருக்கி வையூர். அருமையான ஒளிபொலி. இதில் பணிபுரிகின்ற அன்பு தன்மைக்கு மனமார்ந்த நன்றி. இப்படிதான் இருக்கணும். என்ன செய்ய என் சார்பாக ஏன்னா அவன் கீழே பிறகு வைகை ஓட்டலான்னு ஆமா ஏன்னா ஆத்து போற போறதுனால வந்து கீழே பிறகு இருக்கு. அதை எடுக்கிறது சுருட்டு சுட்டா. அதனால பரவாயில்ல பரவாயில்ல. என்ன வைகை என்றாலும் பெரிய விஷயம் தானே. வைகை மீடியோ பணிபுரிகின்ற அன்பு மருமகன் சுதாகர் அவர்களுக்கு என் சார்பாக எங்களுடைய கலைக்கும் சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் அன்புக்கும் வாழ்த்துக்குரிய எனது அருமை அண்ணன் உருவாட்டி எஸ்பி தமிழரசன் அண்ணா சார்பாக நம்முடைய கலைக்கும் சார்பாக நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இடத்தை வணிக்கலாம் இருந்தாலும் கூட என்ன சத்தா அருமையான காலம். ஆளோளம் சோ என்று அற்புதமான காலம். இப்படி குரல் உண்மையிலேயே சொல்றேன். இன்னைக்கு போட்ட வள்ளி காட்டைய ஒரே மாதிரி வளர்க்குறீங்க. 10 மணிக்கு உட்காந்து நாங்க வாசிக்கிறேன். எங்களை கண்டு தெரியல. வண்டி டான்ஸ் கொடுக்குற கண்டு தெரியல. ஒரு கோடி ரூபாய் வீடு கட்டினால 100 ரூபாங்கிற கூட்டு வாங்கி கொடுத்தாங்க வீட்டு மதிப்பு. நீ 10 மணி வாட்சின முடியா? டான்ஸ் போட்டுட்டு நாங்க தான் ஏ ஒரு விடிய விடிய அசராம அந்த பிள்ளையும் அசரல நீங்க அசலையா? வள்ளி பிள்ளையும் அழகு. அந்த பாட்டு ஒரே கூட்டு மோசமான கூட்டு சாவி கிடைக்க எடுக்காது. என்ன இதை முடிச்சிடறேன் எங்கிட்ட அமைச்சு ஆகினால சிறு பாம்பு இனப்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாது. பெண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் மிக அனுபவம்.
நாட்டுல அவன் போகலன்னு கவலைப்படுறேன். அதான் போயிருச்சே. அப்படி இல்லைங்க. அது பாருங்க, இது எது போகணுமோ போயிட்டாங்க, வரணுமோ அது வரத்தான் ஆகணும். சித்தி ஆச்சாவலத்து கோட்டமேட்லயே முட்டிக்கால் வச்சு கிடப்போம். எனக்கு கிளம்பும் கட்டு போறேன்னா. ஆமா என்னங்க இருக்கட்டுங்க. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? என்ன தவறு பண்ணலாம். எனக்கு காடி கஞ்சியா இருந்தாலும் மூடி குடிக்கணும். அதை மூடி போடுறாங்க. நாதாரத்தனை பண்ணாலும் அதை நாசுக்க படிக்கிறேன். நாசுக்கா சரிங்க. நான் வெள்ளிமலைக்காரரு. வெள்ளிமலை. ஆமா ஆமா. அப்பா வேறு பொன்னம்பலம். பொன்னம்பலம். உங்க அம்மா வேறு பொன்னழகி. உங்க வேறு. நான் தான் வெள்ளிமலை கந்தன். வந்த நோக்கம் என்னதை பாத்தீங்களா? உங்களத நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? என்னதான் நான் பார்ப்பேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அடைச்சிருந்துச்சு. சரி சரி சரி. தப்புன்னு விழுந்துருச்சு. பஞ்சம்ல நாளியா ஒரு ஆளுக்கு சின்ன பையன் கூட ஆஸ்பத்திரி போனா எவ்வளவு செலவாகுது. என்ன என்ன மூட வாழ்க்கை என்ன வாழ்க்கை நல்ல எண்ணம் ஒண்ணுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆமா. பாருங்க ராமதாஸ் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டாரு. ஆமா. யாரு பாடினாலும் விடிய விடிய சேர்ந்து பண்ணாலும் சேதப்பட்டாலும் அவரால் முடிஞ்ச என்ன முடியுமோ ஆமா செய்வார். செய்வார். அதனாலதான் ஆண்டவன் பாருங்க ஒரு செலவு இல்லாம ஒரு சின்ன இப்படி வந்து வந்தீங்களா மாத்திரை சாப்பிட்டாரு அவரு. அத லட்சுமணி போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? நல்லா இருக்குங்க. உலகத்துல நம்மளால அளவுக்கு புண்ணியமான மான தேடி வந்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா. பரம்பரை வேட்டை. பரம்பரை வேட்டைக்காரங்க. ஆமா. உங்க அப்பா என்ன வேட்டை அடித்தாரு? அவருக்கு என்ன வேலைன்னா பிரிவுண்ட கிழிச்சு காலமரத்தை பூரா அடக்குவது என்னுடைய அப்பாவோட வேலை. வெதிச்ச மாட்டோம். உங்க அம்மா? அம்மாவுக்கு என்ன வேலைன்னா சீனிவர் சிங்கத்தையும் பிடிக்க முடியாது. ஆஹா. அண்ணே அண்ணனுக்கு என்ன வேலைன்னா அவனுக்கு எலிய பிடிக்க வேலை. உங்க தம்பி? அவனுக்கு புளிய பிடிக்க வேலை. புளிய பிடிக்கிற. எப்படி நீங்க எனக்கு மட்டும் மாலை பிடிக்க வேலைங்க. சரி. ஆமா ஆமா. சின்ன பிள்ளையில உங்களுக்கு என்னமோ வலுப்பு